Hello my dear students, P block elementsல 13th groupல இருந்து 18th group வரைக்கும் 6 groups இருக்கு. இந்த 6 groupsல first 2 groups அதாவது boron family and carbon family பத்தி P block elements 1 அப்படிங்கிற சாப்டர்ல லேர்ன் பண்ண போறோம். P block elements 2 அப்படிங்கிற சாப்டர்ல ரிமைனிங் குரூப்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டு ஃபேமிலிஸில் முதல்ல போரான் ஃபேமிலியில் இருக்கிற சில காம்பவுண்ட்ஸ், அதாவது போரானோட காம்பவுண்ட்ஸ், அலுமினியத்தோட காம்பவுண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்க எப்படி கிடைக்கிறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அவங்களோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போரான் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா முதல்ல போரானோட அக்கரன்ஸ், போரானோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், நெக்ஸ்ட் போராக்ஸ், அடுத்தது போரிக் ஆசிட், அடுத்தது டைபோரின், அடுத்தது போரான் ட்ரைஃப்ளூரைட், அடுத்தது அலுமினியம் குளோரைட், தென் ஃபைனலி ஆலம்ஸ். அதுக்கப்புறம் கார்பன் ஃபேமிலிக்கு போயிடுவோம். இப்போது இந்த வீடியோவில் போரான் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 13th குரூப்போட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு தான் இந்த போரான். இந்த போரானோட அக்கரன்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த போரான் எப்படி கிடைக்குதுன்னா போரேட் சால்ட்ஸாக கிடைக்குது. இந்த போரானோட சில ஓர்ஸ் பாருங்களேன், போராக்ஸ், அதோட ஃபார்முலா Na2B4O5OH4 × 8H2O. கெர்னைட் அப்படிங்கிற ஒரு ஓர் இருக்குது, அதோட ஃபார்முலா Na2B4O5OH4 × 2H2O. அண்ட் ஈவன் ஆர்த்தோபோரிக் ஆசிடாவும் அது கிடைக்குது, whose formula is H3BO3. இந்த போரான் எர்த்ஸ் கிரஸ்டில் எந்த அளவுக்கு கிடைக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். less than 0.0001% பை மாஸ் தான் அது பூமியிலே கிடைக்குது. இந்த போரான் ரெண்டு ஐசோடோபிக் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஒன்று வந்து B10, இன்னொன்று வந்து B11. B10ஓட அபண்டன்ஸ் பார்த்திங்கன்னா 19%, வெரஸ் B11 81% இருக்குது. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரான் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போரான் பார்த்திங்கன்னா ஆர்டினரி டெம்பரேச்சர்ஸில் லெஸ் ரியாக்டிவாக இருக்குது, ஆனால் ஹை டெம்பரேச்சர்ஸில் மோர் ரியாக்டிவாக இருக்குது. தன்னோட குரூப்ஸில் இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ் போல் இல்லாமல் போரானுக்கு ஒரு அன்யூஷுவல் டைப் ஆஃப் கோவேலன்ட் பாண்டிங் இருக்குது. அதோட காம்பவுண்ட்ஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏன் அதுன்றது புரியும். பட் இதுக்கான காரணம் என்ன? 3 முக்கியமான விஷயத்த நம்ம இதுக்கு காரணமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் போரான். ரெண்டாவது, ஸ்மால் சைஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஹை அயனைசேஷன் எனர்ஜி தான் இருக்கும், அதுவும் ஒரு காரணம். மூணாவது, கார்பன், ஹைட்ரஜன் இவங்கள மாதிரி சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதுக்கு இருக்கிறதும் ஒரு காரணம். போரானோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் முதல்ல ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் போரைட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த காம்பவுண்டோட நேமை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். மெட்டலு போரைட், அப்போது ஏதோ ஒரு மெட்டல் இருக்கணும், அது கூட போரான் பாண்ட் ஆகிருக்கணும் இல்லையா, அதுதான் மெட்டல் போரைட்ஸ். அல்கலி மெட்டல்ஸ் தவிர மற்ற மெட்டல்ஸ், நிறைய மெட்டல்ஸ் ஃபார்ம் மெட்டல் போரைட்ஸ். ஃபார்ம் பண்ணுற மெட்டல் போரைட்ஸோட ஃபார்முலா MXBY அப்படி நம்ம டினோட் பண்ணலாம். இந்த XY அப்படிங்கிறதுலாம் நம்பர்ஸ். X வந்து அப் டு 11 வரைக்கும் உள்ள நம்பராக இருக்கலாம். Y பார்த்தீங்கன்னா 66 வரைக்கும் இருக்கிற நம்பராக இருக்கலாம், ஆர் ஈவன் அதை விட அதிகமான நம்பராக கூட இருக்கலாம். இந்த மெட்டல் போரைட்ஸ் 2 விதமாக நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்று வந்து டைரக்ட் காம்பினேஷன், அதாவது மெட்டலும் போரானும் ரியாக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். ஆர் போரான் ட்ரைஹாலைட்ஸை ரெடியூஸ் பண்ணி, ரிடக்ஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைட்ஸ் மே கிவ் ரைஸ் டு மெட்டல் போரைட்ஸ். டைரக்ட் காம்பினேஷனில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். குரோமியம்ங்கிற மெட்டலும் போரானும் ரியாக்ட் பண்ணுது. இப்போ குரோமியம் ஃபார்முலா Cr, போரான் எத்தனை போரான் அப்படிங்கிறத N அப்படின்னு டினோட் பண்ணுறோம். இப்போ அது ரியாக்ட் பண்ணுது CrBn. ஓகே, இதுதான் குரோமியம் போரைடு. திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் 1500 கெல்வின். இப்போ ரிடக்ஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைட்ஸ். போரான் ட்ரைஹாலைடு அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா BCl3. என்ன மெட்டல்?
இதுவுமே டங்ஸ்டன். இங்கே டங்ஸ்டன் எடுத்துக்க போகிறோம். டங்ஸ்டனோட சிம்பிள் வந்து W. இப்போ இங்கேயுமே டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 கெல்வின். ரிடக்ஷன், அதனால் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா டங்ஸ்டன் போரைட் ஃபார்ம் ஆகும். டங்ஸ்டன் போரைடோட ஃபார்முலா WB. Cl2 ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் HCl. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பை ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே நான் 2 போடுறேன். இப்போ Cl வந்து இங்கே ஒரு 2 ஆகிடுச்சு, இங்கே ஒரு 2 ஆகிடுச்சு, மொத்தம் 4 Cl வந்துடுச்சு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 Cl இருக்குது. இங்கே ஈவன், இங்கே ஆடு. ஸோ இங்கே ஆல்ரெடி 2 போட்டுட்டோம், மாற்ற முடியாது. ஸோ இங்கே தான் ஏதாவது நம்பர் போட்டு இதை பேலன்ஸ் பண்ணலாம். அப்போ 2 பக்கமுமே நம்ம ஈவன் ஆக்கலாம். இங்கே நீங்கள் 2 போட்டிங்கன்னா இது 6 ஆகிடும். அப்போ இது 2 Cl போச்சுன்னா மிச்சம் 4 Cl வேணும், அதுக்காக இங்கே 2 போட்டுடுறோம். இப்போ குளோரின் இஸ் பேலன்ஸ்ட். இப்போ போரான் என்னாச்சு பாருங்கள், 2 ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே 2 போடுறேன். இப்போ டங்ஸ்டன் 2 ஆகிடுச்சு, அதனால் இங்கே 2 போட்டுடுறேன். ஸோ ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப தேவையே இல்லாமல் 2 போட்டிருக்கோம். ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே 2 போட்டிருக்கோன்னு நினைப்போம், பட் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸு. ஹைட்ரைட்ஸ் அப்படிங்கிறப்ப போரானும் ஹைட்ரஜனும் சேர்ந்து இருக்கிற காம்பவுண்ட்ஸை தான் ஹைட்ரைட்ஸ் அப்படின்வோம், போரானோட ஹைட்ரைட்ஸ். ஆனால் போரான் ஹைட்ரஜன் கூட டைரக்டாக ரியாக்ட் பண்ணாது. எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஹைட்ரைட்ஸ் ஆஃப் போரானுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது, தட் இஸ் போரேன். போரானும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்கிற காம்பவுண்ட்ஸை நம்ம போரேன்ஸுன்னு சொல்கிறோம். இதில் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் போரேன் யாருன்னா டைபோரேன். டைபோரேன் அப்படிங்கிற போரான் ஹைட்ரைட் தான் இந்த ஹைட்ரைட்ஸ் ஆஃப் போரான்லேயே சிம்பிளஸ்ட்டு. அதோட ஃபார்முலா B2H6. சிம்பிளஸ்ட் போரேனான டைபோரேனோட ப்ரிப்ரேஷன் இங்கே பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியாச்சு நம்ம போரான் டைரெக்டாக ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணாதுன்னு. ஸோ இங்கே எப்படி டைபோரேன் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைஃப்ளூரைடும் ரைட்டா சோடியம் ஹைட்ரைடும் ரியாக்ட் பண்ண போகுது. இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து பாசிட்டிவ் பார்ட், இது வந்து நெகட்டிவ் பார்ட். அதே மாதிரி இங்கே இது பாசிட்டிவ் பார்ட், இது நெகட்டிவ் பார்ட். இதெல்லாம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பாசிட்டிவ் பார்ட்டும் நெகட்டிவ் பார்ட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். பியையும் ஹெச்சையும் கனெக்ட் பண்ணணும். ஆனால் ஃபார்முலா B2H6ன்னு போடணும். ஓகேவா? ஏன்னா அதுதான் அதோட ஃபார்முலா. அதே மாதிரி எஃப்பும் எண்ணெயும் கனெக்ட் பண்ணும். இப்போ சோடியம் ஃப்ளூரைடோட ஃபார்முலா உங்களுக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கணும், NaF. அவ்வளவுதான். இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா 450 கெல்வினில் நடக்கும். இப்போ ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே 2B இருக்குது, அதனால் இங்கே 2 போடுறேன். அப்போ ஃப்ளூரின் என்ன ஆயிடுச்சு, 2 3s are 6 ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் 6 போடுறேன். இப்போ எண்ணெய் என்ன ஆயிடுச்சு, 6 ஆகிடுச்சு. ஸோ இங்கே 6 போடுறேன். ஹைட்ரஜன் 6 ஆகிடுச்சு, 6 தான் இருக்குது. ஓகே, இந்த ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆன டைபோரேனை இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிடணும். அதை தான் இங்கே ப்ராடக்ட் டைபோரேன் இஸ் ட்ராப்ட் இமீடியட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா இந்த ரியாக்ஷன் டெம்பரேச்சர்னால ஃபார்ம் ஆன டைபோரின் டீகம்போஸ் ஆகிடும். அதுதான் இங்கே பைரோலிசிஸ். பைரோன்னா ஹீட்னால டீகம்போஸ் ஆகிறது தான் பைரோலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைட்ஸ். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன்ஸ். போரான் டைரெக்டாக ஹாலஜன்ஸ் கூட ஹை டெம்பரேச்சர்ஸில் ரியாக்ட் பண்ணி ஹாலைட்ஸை ஃபார்ம் பண்ணும். போரானுக்கு B ப்ளஸ் ஹாலஜன்ஸ்க்கு நம்ம ஜென்ரலாக போட்டுக்கலாம் X2 ஹை டெம்பரேச்சர். போரான் ட்ரைஹாலைட் BX3. ஏன் BX3ன்னு பார்த்தீங்கன்னா போரானோட வேலன்சி 3, ஹாலஜனோட வேலன்சி 1. ஸோ கிறிஸ் பண்ணுங்கள், BX3 வரும். ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணோம். 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஸோ இங்கே 3 போடலாம், இங்கே 2 போடலாம். அதனால் போரான் வந்து 2 வந்துடுச்சு. ஸோ இங்கே 2.
அடுத்த ரியாக்ஷன் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் போரான் நைட்ரைட். இதுவுமே போரான் ஹேலைட்ஸ் மாதிரி தான். போரான் டைரக்டாக நைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுது அட் ஹை டெம்பரேச்சர்ஸ், ஃபார்மிங் போரான் நைட்ரைடு. இப்போ போரான் இதுக்கு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். போரானுக்கு ஃபார்முலா பி, நைட்ரஜனுக்கு ஃபார்முலா N2, ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணுது. போரான் நைட்ரைட் ஃபார்முலா Bn. எப்படின்னா போரானுக்கு வேலன்சி 3, நைட்ரஜனுக்கு வேலன்சி 3, இந்த 3 இங்கே, அப்போது B3N3 ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு சேம் நம்பர் Bn. முக்கியமாக இந்த ரியாக்ஷன் ஹை டெம்பரேச்சர்ஸில் தான் நடக்கும். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 2n இருக்குது, இங்கே ஒரு n தான் இருக்குது. ஸோ இங்கே 2 போடுறேன். அதனால் போரான் 2 அடித்து இங்கே 2 போட்டுடுறேன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் போரான். ஆக்சைட்ஸ் ஆஃப் போரான் அப்படின்னா போரான் ஆக்சைட், அதாவது போரான் ட்ரைஆக்சைட். இப்போது போரான் ஆக்சிஜன், ஆக்சிஜனோட வேலன்சி 2, போரானோட வேலன்சி 3. ஸோ இந்த 3 இதுக்கு வரும், இந்த 2 இதுக்கு வரும். போரான் ட்ரைஆக்சைடோட ஃபார்முலா B2O3. ஓகே, இந்த ரியாக்ஷனும் occurs at high temperature. போரானும் ஆக்சிஜனும் 900 கெல்வினில் ரியாக்ட் பண்ணி போரான் ட்ரைஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. இதுக்கான ஈக்குவேஷன் வெரி சிம்பிள். போரானுக்கு B, ஆக்சிஜனுக்கு O2, react together at 900 கெல்வின். ஃபார்முலா சொல்லிட்டேன், B2O3. நேமு போரான் ட்ரைஆக்சைட். ஓகே, இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். போரான் பார்த்திங்கன்னா 4 ஆகிடும். ஸோ இங்கே 4B. அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ். இந்த போரான் ஹாலோ ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறது இல்லை. வாட் டு யூ மீன் பை ஹாலோ ஆசிட்ஸ்? ஹாலஜன்ஸ்னால் என்னது? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இவங்க இருக்கிற ஆசிட்ஸ் யாராக இருக்க முடியும்? HF, ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட், ஹைட்ரோயோடிக் ஆசிட், இதெல்லாம் தான் நம்ம ஹாலோ ஆசிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆசிட்ஸ் எல்லாம் போரான் கூட ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. வெரஸ் நம்ம லேபில் பார்க்குற சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இவங்களாம் ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் லேபில் தான் இருக்குது, பட் அது ஒரு ஹாலோ ஆசிட்ஸ், அதனால அது போரான் கூட ரியாக்ட் பண்ணுறதில்ல. பட் சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் போரான் கூட ரியாக்ட் பண்ணுது. முதல்ல போரான் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது பார்ப்போம். போரானுக்கு B போட்டுட்டேன், சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு H2SO4 போட்டுட்டேன். இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கே ஒரு கேஸ் லிபரேட் ஆகும், விச் இஸ் SO2. அண்டு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி போரான் ஒரு ஆசிடை தான் ஃபார்ம் பண்ணுது, விச் இஸ் H3BO3. யார் இதுன்னா போரிக் ஆசிட். அதே மாதிரி போரான் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி இங்கே எப்படி சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சோ, இங்கே NO2 ஃபார்ம் ஆகும். இங்கேயும் ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுது, அது H3BO3. ஓகே, ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிவிடுவோம். இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ போரான் பார்த்திங்கன்னா 2 ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் 2 போட்டுடுறேன். சல்ஃபர் பார்த்திங்கன்னா 3 ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் 3 போடுறேன். இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ்டாக இருக்கா பாருங்கள். 3 4s are 12O. இந்த பக்கம் 2 3s are 6. இது ஒரு 3 2s are 6, 6 + 6 12O. எல்லாமே பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே நான் 3 போடுறேன். இப்போ நைட்ரஜன் 3 ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் 3 போடுறேன். ஓகே, இப்போது ஆக்சிஜன் பார்ப்போம். 3 3s are 9 இருக்குது. இங்கே 3 2s are 6. இது ஒரு 3, 9 ஆக்சிஜன். போரான் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த காம்பவுண்டுக்கு நேம் என்னது? போரிக் ஆசிட். போரிக் ஆசிட். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த காம்பவுண்ட் பற்றி தான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போரானோட கடைசி ரியாக்ஷன் வித் அல்கலி. வாட் டு யூ மீன் பை அல்கலி? சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ இங்கே போரான் ஃபியூஸ்டுன்னா நல்ல மோல்டன் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண போகுது. போரான்
ஈக்குவேஷன் எழுதுகிறோம். போரான் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸையும் Na3BO3 அப்படிங்கிற ஒரு சால்ட்டையும் ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே 3 இருக்குது, ஸோ இங்கே 3 போடுறோம். கரெக்டாக 3 போட்டோம்னா ஹைட்ரஜன் 3 ஆகிடும், இங்கே ஹைட்ரஜன் 2 ஆகிடும். அப்போ திரும்ப நம்பரை மாற்றணும், பேலன்ஸ் பண்ணணும். அதை மாற்றுறதுக்கு ஸோ இந்த சோடியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் 3 பேருமே பேலன்ஸ் ஆகணும். இந்த சோடியம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆட் நம்பராக இருக்குது, அப்போ இந்த பக்கம் நம்ம ஈவன் நம்பராக போட்டால் தான் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். அதனால் நான் ஈவன் நம்பராக போட்டுடுறேன். இப்போ இங்கே வந்து நான் 2 போட்டுட்டேன்னா 2 3s are 6 ஆகிடுச்சு, இதுவும் 6 ஆகிடுச்சு. இப்போ ஓ பாருங்கள் 6 ஆகிடுச்சா, 2 3s are 6 ஓ இருக்குது. ஹைட்ரஜன் பாருங்கள் 6H இருக்குது, ஸோ 3 போட்டேன்னா 3 2s are 6 ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகிடும். போரான் 2 போரான் இருக்குது, ஸோ இங்கே 2. இங்கே ஃபார்ம் ஆச்சுல்ல, இந்த சால்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் போரேட். சோடியம் போரேட். இந்த மாதிரி இன்ஆர்கானிக்கில் ஈக்குவேஷன்ஸ் வர்றப்ப சில ஈக்குவேஷன்ஸில் கண்டிப்பாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராடக்டை போட முடியாது. நம்ம இந்த ப்ராடக்ட் தான் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே மெமரைஸ் பண்ணியே ஆகணும். நோ அதர் வே. படிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஸ்லைட்டாக மைண்ட் மேப் மாதிரி போரான் ஆர் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் இவங்க கூட ரியாக்ட் பண்ணுறப்ப இதுதான் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரான் முடிஞ்சிடுச்சு. கடைசியாக நம்ம யூசஸ் ஆஃப் போரானுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் யூஸ் பாருங்கள், B10 இந்த ஐசோடோப் இஸ் யூஸ்ட் ஆஸ் மாடரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். அமார்ஃபஸ் போரான், அமார்ஃபஸ்னால் பவுடராக இருக்கிற போரான், நாட் கிறிஸ்டலைன் போரான். அமார்ஃபஸ்னால் பவுடரி, அப்படி பவுடரிஷ் அப்படின்னு அர்த்தம். அந்த போரான் பார்த்திங்கன்னா ராக்கெட் ஃபியூவல் இக்னைட்டராக யூஸ் ஆகுது. அது இல்லாமல் பிளான்ஸோட செல்வாலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த போரான். போரானோட காம்பவுண்ட்ஸான போரிக் ஆசிட், போராக்ஸ், இதெல்லாம் ஐ ட்ராப்ஸு, ஆன்டிசெப்டிக்ஸ், வாஷிங் பவுடர் இதோட மேனுஃபேக்சரில் யூஸ் ஆகுது, ப்ரிப்ரேஷனில் யூஸ் ஆகுது. போரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான காம்பவுண்டான போரானோட காம்பவுண்ட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் பைரெக்ஸ் கிளாஸ். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனி 2 மார்க்ஸாக 3 மார்க்ஸாக கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், how is diborane prepared? How does boron react with sodium hydroxide? இல்லை கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டன் சைடை மட்டும் கொடுத்துட்டு ப்ராடக்ட் சைடில் கொஷின் மார்க் போட்டுருவாங்க. புக் எக்ஸசைஸில் பாருங்கள், அது மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் போரான்? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். கொஞ்சமாக தான் இருக்குது, இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதெல்லாம் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, கஷ்டமான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. போரானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன். எல்லாத்தையுமே நல்லா தரோ பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறது மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். Hope this video is useful to you. Thank you.